வணக்கம் தமிழக மக்களே. மாகாப்பா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் என்னை பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஷோவில் தாக்குனதை அடுத்து நான் சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ நான் சொந்த ஊருக்கு வந்துட்டேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் மாகாப்பா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மாகாப்பாவுக்குலாம் மனசாட்சி இல்லையா இல்லைன்னு தெரியல. குடிகார மாகாப்பா பார்த்தீங்கன்னா அவருக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. அவர் பெற்ற பிள்ளைங்க மேலே தலையில் அடிச்சுட்டு சொல்லட்டும், என்னை இரும்பு ஆட வச்சு எரியவே இல்லைன்னு. எனக்கு ரத்த காணானது உண்மை. ஓகேங்களா? தெய்வம் இருக்குது, சத்தியம் இருக்குது. என்னன்னா அவங்க சட்டத்தை ஏமாத்தினாலும் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. மதுரை மடப்புற காளியை மனசால வேண்டிக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? இதுவே நான் என் தாய் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன். மாகாப்பா வினோத், மாகாப்பா ஆனந்த் என்னை இரும்பு ராடால் எரிஞ்சது உண்மை அப்படின்னு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் மாகாப்பா ஆனந்த் அண்டாக்கா கசம் சொல்ல நான் கண்ணாலேயே பார்த்தேன் தண்ணி அடித்தது. ஓகேங்களா? தண்ணி அடிச்சுட்டு சிக்கன் சாப்பிடுங்க, நான் அவரே எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. இது உண்மை. அதே மாதிரி புகழ் வேணும்னே புகழுக்கும் குடும்பம் இருக்குது. அவர் பெற்ற பிள்ளை மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ணட்டும். நான் அவர் கூப்பிட்டு வந்த அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் அடித்து காயமாகலன்னு. புகழோட அசிஸ்டண்ட்டை அடித்து அறந்தாங்க நிசாவுக்கும் சுனிதாவுக்கும் காயமாச்சு. இதுதான் உண்மை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கானா வினோத் என் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசினார். கானா வினோத் மிருகம். அவரெல்லாம் மனிதனே கிடையாது. அவனை கடவுள் எந்த விதத்தில் தண்டிப்பாரோ அவர் தண்டிச்சிருவார். ஸோ மாகாப்பா ஆனந்த் அவர் பெற்ற பிள்ளை மேலேயும் அவங்க அம்மா மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ தலையில் அடித்து சத்தியம் பண்ணட்டும். அண்டாக்கா காசம் சோல் அவர் தண்ணி அடிக்கிறேன்னு அந்த தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணட்டும். அவர் பார்த்திங்கன்னா என்னை தாக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது மது போதையில் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ராடை வச்சு எரிஞ்சது உண்மைங்க. ரத்த காயம் உண்மை. ஓகேங்களா? இதெல்லாம் கிடையாதுன்றாரு. பெண்கள் பக்கம் திருப்புறாரு. இந்த 2 நாளாக மாகாப்பா எங்கே போனார்? நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்ளை கொடுக்க போகிறாராம். அப்போ ஏன் மாகாப்பா வரல? மக்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவங்க மேலே தப்பு இருக்குது. நல்லா அட்வொகேட்டை கலந்து யோசித்து என்னென்னலாம் பொய் சொல்லலாம், கதை சொல்லலாம் சித்தரித்து நம்மளை பெண்கள் பக்கம் திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி கானா வினோத் கையில் எடுக்கிற ஒரே ஆயுதம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஜாதி, நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்கன்னு பேசுகிறாங்கன்னு நிறைய இடங்களில் பதிவு பண்ணி எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு ஜாதியை கானா வினோத் அப்போ நடப்பார். சேம் புகழ் யார் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் கானா வினோத், புகழ், மாகாப்பா 3 பேருமே ஜாதியை வெப்பனை எடுக்கிறாங்க. எந்தாவது ஜாதியை பற்றி பேசி நம்ம அந்த ஜாதியை பற்றி பேசி வீடியோ ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக யார் தப்பாக பேசுனாங்களோ அவங்க மாட்டுவாங்க. இப்போ விஜய் டிவியை வச்சு மாகாப்பா தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. மாகாப்பா நான் சொல்ல வரேன், மாகாப்பாவை பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் உள்ள சிசிடிவி கேமராவையும் படப்பிடிப்பின் போது இருக்கிற குக் வித் கோமாளி ஷூட்டிங் கேமராவை ஆய்வு பண்ணால் அவர் என்னை அடித்தது, எரிஞ்சது, புகழ் கட்டவாரத்தில் பேசுகிறது, புகழ் கூட அசிஸ்டன்ட் எல்லாரையும் அடித்தது, புகழ் அதாவது என்னை பெண்கள் காப்பாற்ற அறந்தாங்க நிசாவுக்கும் சுனிதாவுக்கும் அடி. அவங்க என்னை காப்பாற்ற தான் வந்தாங்க. பெண்கள் கிட்ட தப்பாக நடந்தால் அவங்க ஏன் என்னையை காப்பாற்ற வர்றாங்க? ஸோ அவங்களுக்கு வெப்பன் இப்படி தாங்க மாற்றி விடுவாங்க. அவன் மேலே தப்பு இருக்குது. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர முடியல. என்ன பண்ணுறது? உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு, அசிங்கமாக போச்சு. அதனால் கானா வினோத், புகழ், மாகாப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க மேலே நான் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். மதுரையில் சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி முறையான நடவடிக்கை எடுத்து மாகாப்பா மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் இருக்கிறப்ப அவர் மெட்ராஸில் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகலை. நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் போய் விளக்கம் கொடுத்துருக்காரு. இதில் நிறைய தப்பு நடக்குது. எல்லா பக்கமும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் மாகாப்பா பணம் செலவு பண்ணுறாரு. பட் நீதி நேர்வு முன்னாடி பணம் செலவு முன்னாடி நம்ம பண்ணுற பாவம் பிள்ளைங்களை பாதிக்கும், குழந்தைங்களை பாதிக்கும். மாகாப்பா அவருக்கும் குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைங்கள் இருக்குது. உண்மையிலே இந்த வாய்ப்பு போகணுன்றதுக்காக விஜய் டிவி என்னைய தேவையப்போ பயன்படுத்திடுவாங்க, அப்பப்போ விட்டுருவாங்க. நான் ஒன்றும் ரெகுலராக விஜய் டிவியில் ஷோ பண்ணவே கிடையாது. டிவியையும் ப்ரொடக்ஷனையும் நான் எந்த தப்பும் சொல்லவில்லை. பட் மாகாப்பா போன்ற மிருகங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் உண்மை. ஸோ பொதுமக்களே, நீங்கள் எல்லோரும் விழிப்புணர்வாங்கள். கூடிய விரைவில் மாகாப்பா மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கானா வினோத் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி.